ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு 5 கேஜி சிக்கன் வச்சு ஒரு 4 கேஜி ரைஸ் வச்சு செஞ்ச பிரியாணி தான். ஸோ இது ஒரு ஹியூஜ் குக்கிங். ஸோ நாங்கள் ஊர்லேருந்து ரீசெண்டாக நாங்கள் இந்த கடாய் வாங்கியிருந்தோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அடிக்கடி நம்ம கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறப்ப அட் அ டைம் பிரியாணி செய்யணுன்னா நம்மளுக்கு பெரிய அண்டா வேணும்ல. ஸோ இங்கே அண்டா வாங்காமல் நான் ஊரில் மதுரையிலேருந்து வரும்போதே நான் இந்த பெரிய பிரியாணி பாத்திரம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் வந்து 5 கேஜி பிரியாணி பண்ணுறதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ நான் வந்து இப்படி ஓவர் வியூவாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டேன் வீடியோவை. ஸோ நான் என்னென்ன பொருள் போட்டேன், 5 கேஜி சிக்கனுக்கு 4 கேஜி ரைஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு போட்டால் ஒரு 40 to 50 பீப்புள்ஸ் கிட்ட சாப்பிட்லாம். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 600 ml ஆயில் ஊற்றுனேன். நீங்கள் கோல்டு வின்னர் ஊற்றிக்கலாம், இல்லை ஃபார்ச்சூன், எந்த ஆயில்னாலும் ஓகே. கடலை எண்ணெய் ஊற்றலாம். ஸோ ஹியூஜ் குக்கிங்க்கு நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ ஹியூஜ் குக்கிங்க்கு நம்ம ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேமிலிக்கு செய்யும்போது நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 600 ml ஆயில், 25 ml வந்து கீ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நம்ம லேட்டராகவும் சேர்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலாஸ்லாம் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பிரிஞ்சி இலை, ஸோ அதுக்கப்புறம் சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கேஜி ஆனியனுங்க, நான் நீளமாக நறுக்குன 1 கேஜி ஆனியன். அதே மாதிரி 1 கேஜி டொமேட்டோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்கணும். அது யூஸ்வலாக தெரியும். அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன அரைக்கணும்னா, ஒரு டொமேட்டோ 1 கேஜி சொன்னேன்னா அதில் ஒரு ஹாஃப் டொமேட்டோவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 300 கிராம் வந்து சின்ன வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மைய பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு 500 கிராம் ஜிஞ்சர் கார்லிக், 250 ரெண்டுலேயுமே ஹாஃபாக போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பூண்டு தான் அதிக ஃப்ளேவர் பிடிக்கும், இஞ்சி கம்மி ஃப்ளேவர்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் யூஸ்வலாக சேம் குவான்டிட்டி அடிப்பேன். இல்லை சம்டைம்ஸ் நான் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில பிரியாணிக்கு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் போட்டிருக்கிறது 250 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ 500 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசால் தூள் இப்போயே போட்டுக்கோங்க. ஸோ அந்த மசால் போடும்போது நான் என்னென்ன மசால் போட்டிருக்கேன்னா, வீட்டில் அரைச்ச சில்லி பவுட்ரு அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொரியந்தர் மசாலா நம்ம வீட்டில் மசாலா அரைப்போம்ல, அந்த மல்லித்தூள். ஸோ மல்லித்தூளோடு சேர்ந்து எங்கள் அம்மா வந்து எல்லாமே போட்டு அரைப்பாங்க. ஸோ அந்த மசால் தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து காரம் இருக்கும், அதனால் அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஸோ சில்லி பவுட்ரு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சில்லியும் அரைச்சிருக்கோம், அதனால் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்கள் தண்ணியில் டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு காரம் கம்மியாச்சுன்னா நீங்கள் அப்போ கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் போட்டுருவீங்கள, தக்காளி மீதி இருக்க தக்காளி போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல, அந்த மசாலையும் இதில் கொட்டிட வேண்டியதான். ஸோ கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் கை நிறையா கொத்தமல்லி, புதினாவையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பிரியாணியோட மெயினான இது என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அது பிளெண்ட் ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது நல்லா வேக வச்சு அடுத்தடுத்த பொருள் போடுறோமோ அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்க பிரியாணி, ஈவினிங்கும் நல்லாயிருக்கும், அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வெங்காயம்லாம் நல்லா வேக வச்சு அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் அந்த வெங்காயத்தில் வந்து போயிடுச்சுன்னா கெட்டு போகாது. ஸோ நீங்கள் சரியாக வெங்காயம் வதக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் வெங்காயத்தில். ஸோ அந்த ஈரத்தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பிரியாணி சமைக்கும் போது எப்பயுமே நல்லா பிரியாணியில் இருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, மசால், இது எல்லாமே
நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பொருள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த பொருள் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த வாட்டி செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் வந்து கேர்டு வந்து ஒரு 800 ml ஊற்றணுங்க. இந்த அளவு நான் சமைக்கிறதுக்கு 800 ml கேர்டு ஊற்றினா போதும். ஸோ கேர்டு ஊற்றிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. ஸோ 5 கிலோ சிக்கனுக்கு வந்து 4 கிலோ, அதாவது 4 கிலோ சிக்கன் 4 கிலோ ரைஸ் போடுவாங்க. பட் நீங்கள் 4 கிலோ சிக்கனுக்கு 5 கிலோ 4 கிலோ ரைஸுக்கு 5 கிலோ சிக்கனும் போடலாம். அது தப்பு கிடையாது. அதே அளவு தான். தண்ணி மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஏன்னா உங்களுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வரும், ஆட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி அளவு பார்த்து ஊற்றும்போது நீங்கள் வந்து தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் எக்ஸ்ட்ராவாக போடுறதுனால நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இல்லை, இந்த இதே நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து நான் சொன்னேன்ல 4 கேஜி ரைஸ், சீரக சம்பா ரைஸு. நான் யூஸ்வலாக அளக்கிற டம்ளரில் வந்து 4 கேஜி ரைஸ்னால் 12 டம்ளர் வருங்க. ஸோ 12 டம்ளருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 1க்கு 1.5னா 18 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும். ஆனால் நான் வந்து 2 டம்ளர் வந்து கம்மியாக தான் சேர்த்தேன். அதாவது 16 டம்ளர் தான் சேர்த்தேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த 2 டம்ளர் வந்து உங்களுக்கு இந்த கிரேவிலே வந்துடும். சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்பீங்களா, அதில் தண்ணியிலையும் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு கால்குலேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா சீரக சம்பா பொறுத்த வரைக்கும் சீரக சம்பா வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ரைஸு. நீங்கள் தண்ணி அளவு சரியாக ஊற்றுறனா குழஞ்சி களி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஸோ நம்ம சிக்கன் போடுறனால சிக்கனில் தண்ணி விடும். அதனால் தண்ணி மட்டும் ஒரு 2 டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு, எண்ணெய்லாம் நிறையா தனியாக மேலே வந்துருச்சு. ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பும் நீங்கள் போட்டுறணுங்க. ஸ்டார்டிங் வெங்காயம் வேக வைக்கும் போதே உப்பு போடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சிக்கனுக்கும் அந்த உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த சிக்கன்லேயே இறங்கும். ஸோ இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ ஹியூஜாக வந்து அட் அ டைம் பண்ணுறது. ஸோ அது வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரிய கரண்டி வச்சு தான் நாங்கள் 2 பேரும் கிண்டிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு. போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அது வேகட்டும். சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் வெந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டு தம் போட கரெக்டாக இருக்கும். சிக்கன் மட்டும் நீங்கள் உடையாமல் பார்த்து கிண்டணுங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து டக்குன்னு வெந்துடும். மட்டன் மாதிரி கிடையாது. சிக்கன் வந்து ஒரு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நம்ம கிண்டும் போது சிக்கன் பீஸ் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாத படிக்கு நீங்கள் பார்த்து கிண்டிடுங்க. ஸோ தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமே தேங்காய் பால் வந்து நான் வந்து இப்போ மொத்தம் எத்தனை டம்ளர் சொன்னேன், 16 டம்ளர் ஊற்ற போகிறேன்ல. ஸோ 16 டம்ளரில் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 12 டம்ளராவது நான் தேங்காய் பால் ஊற்றுவேன். ஸோ ஹாஃப் த குவான்டிட்டி வந்து தேங்காய் பால், ஹாஃப் வந்து வாட்டர். ஸோ வந்து தேங்காய் பால் வந்து இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 3 தேங்காய் போட்டிருப்போம். 3 முழு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சு அதில் இருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து தேங்காய் பால் இல்லாத அந்த இது கணக்கில் வந்து தண்ணி. ஸோ ரெண்டுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்காய் பால் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிடுங்க, அந்த திக்னஸ் கம்மி பண்ணிடுங்க. அப்படி இல்லை தேங்காய் பால் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் திக்கான தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த டைம் தாங்க பர்ஃபெக்டான டைம் நீங்கள் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியாச்சு, கொதி வந்துடும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணிடுங்க. எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு அரை லெமன் வந்து போட்டுக்கிட்டேன். புளிப்பு அதே மாதிரி காரம் கம்மியாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் காரத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ வந்து புளிப்பும் போட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன, உப்பு வந்து உங்களுக்கு ஒரு கல் கூட இருக்கணும். நார்மலாக இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ரைஸ் போட்டிங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு வந்து லைட்டாக கரிக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ரைஸ் போடும்போது கரெக்டாகிடும் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த நேரம் நம்ம ரைஸை போட்டுடலாம். ஸோ 4 கேஜி ரைஸை பார்த்து நடுவில் போடுங்க. தண்ணி வடிச்சிட்டு தாங்க போடணும், தண்ணியோடு போட்டுறாதீங்க. ஏற்கனவே நம்ம ஏன்னா நான் சொன்னேன்ல, தண்ணி வந்து சீரக சம்பாவுக்கு கரெக்டாக வைக்கணும். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கூட வச்சிங்கனாலும் குழஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா பிரியாணி வந்து உண்மையிலே வந்து ஒரு தெரியல, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு வந்து பிரியாணினாலே இந்த நீளமாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ரைஸ் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸும் பிடிக்கும். பட் அதெல்லாம் விட உங்களுக்கு வந்து சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த பிரியாணிலன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவர், அது அரோமா, அது வந்து இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த பிரியாணியில் இருக்க ஃப்ளேவரெல்லாம் உள்வாங்கிரும். ஆனால் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ளேவரை வந்து அந்த ரைஸ் எடுக்காது. ஆனால் நீங்கள் கம்பேர்ட் டு பாஸ்மதி ரைஸ், நீங்கள் சீரக சம்பா பார்த்திங்கன்னா அது ஒரு மனமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரைஸை நார்மலாக நீங்கள் மோந்து பார்த்திங்கனாலே அந்த ரைஸே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நார்மல் இந்த மில்லட் ரைஸ், சம்பா ரைஸ் வகைகளில் தான் இந்த சீரக சம்பாவும் வரும். ஸோ உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது தான் இந்த சீரக சம்பா. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து பர்ஃபெக்டாக நம்ம இப்போ டயட்லலாம் இருக்கீங்கன்னா நெய்யெல்லாம் விட்டுட்டு ஆயிலெலாம் கம்மி பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்து ஃபீவர் வந்தப்போ அவளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போவும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அவளுக்கு நாங்கள் பிரியாணி கொடுக்கல. அப்போ ரொம்ப ஆசைப்பட்டோன்னே சீரக சம்பாவில் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, காரம் சுத்தமாக போடாமல், எண்ணெய்லாம் ஊற்றாமல், ஆயில் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றி இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் நாங்கள். அவள் அவ்வளோ நல்லா சாப்பிட்டா, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நான் ரொம்ப மொக்கையாக இருக்குமோன்னு நினச்சேன், எதுவுமே போடாமல் எப்போடா பிரியாணி செய்கிறதுன்னு. பட் சீரக சம்பாக்குன்னே ஒரு இது இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ளேவரு அது சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கூட இந்த ஆயிலெலாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலாஸெல்லாம் நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது தாங்க. நம்ம உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் உள்ள மசாலா எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணல, எல்லாமே ஹோம்மேடு தான். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து மின்ட் லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு நன்மை கொடுக்க வேண்டியது தான். ஒரு பெனிஃபிட்ஸ்க்குரிய இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா ஐயோ உடம்பு இதாகிருமோன்னு நீங்கள் நினைக்கவே வேணாங்க. இது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான். அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, ஜாலியாக பிரியாணி சாப்பிடுங்க. ஸோ இது வந்து நான் தண்ணி நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் என்ன வச்சுட்டேன்னா, மூடி சிம்மில் போட்டுட்டேன். சிம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் இருந்ததுங்க. ஏன்னா ஹியூஜ் குவான்டிட்டி செய்கிறனால ரொம்ப நேரம் வந்து நாங்கள் சிம்மில் வச்சுட்டு தம் போட்டோம். கீழே தோசைக்கல், பழைய தோசைக்கல் வச்சு மேலே இதை வச்சு ஒரு வெயிட்டை வச்சிட்டோம். ஸோ வெயிட்டை வச்சுட்டு நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.